மனைவியின் சொத்துக்களால் செல்வந்த நானே நாமலின் பகிரங்க செய்தி. வெளிநாட்டில் தலைமறைவாக்கியுள்ள ஆபத்தான நபருக்கு தென்னிலங்கையில் காத்திருந்த அதிர்ச்சி. ரணிலுக்காக களமிறங்கிய முக்கிய புள்ளி அதிரடி கைது. ராஜபக்ஷக்களின் முன்னாள் சகாவின் குற்றப்பட்டியல் அம்பலம். மகிந்தவின் 50 ஆண்டு கால நட்பு தேடி சென்ற முன்னாள் பிரதம நீதியரசர். இலங்கையில் பெரும் துயரம், பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்து தாய் உயிரிழப்பு. சொத்துக்கள் காரணமாக தாம் செல்வந்தராக்கியதாக ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் தேசிய அமைப்பாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். தனது மனைவியின் குடும்பத்தினர் தம்மை விடவும் மிகவும் செல்வந்தர்கள் எனவும் அவர்கள் நீண்ட காலமாக வியாபார நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருபவர்கள் எனவும் குறிப்பிட்டுள்ளார். புண்ணியம் செய்தமையினால் மனைவியின் ஊடாக அபிவிருத்தி அடைய கிட்டியுள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தமக்கு எதிராக முறைப்பாடு செய்த மற்றும் குற்றச்சாட்டுகளை முன்வைத்த அமைச்சர்களின் சொத்துக்களுடனும் ஒப்பீடு செய்யும் போது இந்த விடயம் நியாயமானது என அவர் தெரிவித்துள்ளார். இரவு கூட்டங்களுக்கு செல்லும் போது ஊரில் உள்ளவர்கள் தமது சட்டை பைக்கு 5000 ரூபாய் வழங்குவதாகவும் எரிபொருள் வழங்குவதாகவும் ஊடகங்களிடம் கூறிய நபர்கள் தம்மை விட சொத்துக்களை வைத்திருப்பதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். தமக்கு எதிராக குற்றம் சாட்டும் நபர்கள் தனது மனைவியின் சொத்துக்களையும் தமது சொத்துக்களையும் பெரிதறிந்து கொள்ள முடியாதவர்கள் என அவர் தெரிவித்துள்ளார். தமது மனைவியின் குடும்பத்தினர் கடந்த 40 ஆண்டுகளாக வியாபார நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தமக்கு இன்னமும் 39 வயது மட்டுமே எனவும் அவர் தெரிவித்துள்ளார். தாம் தமது பெற்றோரிடமிருந்து கிடைக்கப்பெற்ற சொத்துக்கள் உள்ளிட்ட அனைத்து விவரங்களையும் சொத்து விவரங்களில் உள்ளடக்கியுள்ள உள்ளதாகவும் சட்டவிரோதமாக சொத்துக்களை கொள்வன செய்வதில்லை எனவும் மத்திய வங்கியினால் தடை செய்யப்பட்ட விடயங்களில் முதலீடு செய்ததில்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். சட்டத்தரணியாக தாம் செயல்பட்டுள்ளதாகவும் ஆலோசனை சேவை வழங்கியுள்ளதாகவும் அதற்காக வரி செலுத்தியுள்ளதாகவும் வரி அறிக்கைகளை சமர்ப்பித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குடும்பத்தினரிடமிருந்து பெற்றோரிடமிருந்தும் கிடைக்கப்பெற்ற சொத்துக்கள் தொடர்பிலும் தான் தகவல் வழங்கியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். கடந்த 2010 ஆண்டு முதல் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தல்களின் போது கடந்த ஜனாதிபதி தேர்தல்களின் போதும் ஊடகங்கள் எழுப்பிய கேள்விக்கு பதில் அளித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். ஐஸ் என்ற போதைப்பொருள் ரசாயனங்கள் அடங்கிய 2 கொள்கலன்களை மறைத்து வைத்த சம்பவம் தொடர்பாக தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரிக்கப்படும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் முன்னாள் பிரதேச சபை உறுப்பினர் சம்பத் மெனம்பேரி குறித்த பல்வேறு தகவல்கள் வெளியாகியுள்ளன. சந்தேக நபரான குறித்த நபர் 2015 முதல் 3 சந்தர்ப்பங்களில் சுமார் 22 மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதாக சிரேஷ்ட காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார். சந்தேக நபர் அரிசி லோரி திருட்டுகளை செய்து அதற்காக 11 மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதாக குறித்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் 106 கிலோகிராம் கஞ்சா வைத்திருந்த போது காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு மொனராகலை நேரவான் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்டிருந்ததாகவும் கூறப்பட்டுள்ளது. அந்த நேரத்தில் சந்தேக நபரான மெனம்பேரி சுமார் 10 மாதங்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டு ரூபாய் 50,000 அபராதம் செலுத்திய பின்னர் பிணையில் விடுவிக்கப்பட்டதாக சம்பந்தப்பட்ட அதிகாரி கூறியுள்ளார். இதேவேளை 2024 பிரதேச சபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு முன்பு சந்தேக நபர் நீதிமன்ற உத்தரவின் பேரில் அபராத தொகையை செலுத்தியதாகவும் விசாரணை அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் காவல்துறை விசாரணைகளில் சம்பத் மெனம்பேரி முன்னாள் சக்தி வாய்ந்த அரசியல்வாதி ஒருவரின் ஆதரவுடன் பிரதேச சபை தேர்தலில் போட்டியிட்டதும் கண்டறியப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது. தனக்கும் முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவுக்கும் 50 ஆண்டுகளுக்கும் மேலாக நெருங்கிய நட்பிருப்பதாக முன்னாள் பிரதம நீதியரசர் சரத்தன் சில்வா தெரிவித்துள்ளார். முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷவை சந்திக்க நேற்று தங்காலைக்கு சென்றிருந்த நிலையில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். இதன்போது அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், மகிந்த ராஜபக்ஷவை அவரது உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து வெளியேற்றுவதற்கு எந்த நியாயமான காரணமும் இல்லை. அதனை நான் கடுமையாக எதிர்க்கின்றேன். நாட்டை காப்பாற்றிய தலைவர் இவ்வாறு நடாத்தப்பட்டதற்கு வருத்தப்படுகின்றேன். கதிர்காம பாத யாத்திரை குறித்து மகிந்த ராஜபக்ஷ இன்னைக்கு முதலில் தெரிவித்தார். மொரட்டுவுக்கு அப்பால் செல்ல அனுமதிக்கப்பட மாட்டார் என்றும் தாக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் மகிந்தவிடம் நான் கூறினேன். எனினும் ஜேவிபிக்கு ஆதரவாக மகிந்த ராஜபக்ஷ கதிர்காமத்திற்கு சென்றதாகவும் ஜேவிபி அரசாங்கமே மகிந்த ராஜபக்ஷவை இந்த நிலைக்கு கொண்டு வந்துள்ளமை வருத்தமளிக்கின்றது என்றும் நான் மகிந்த ராஜபக்ஷவுக்காக நிற்பேன் என்றும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.
வெளிநாட்டில் தலைமறைவாக உள்ள பாதாள உலக குழுவின் தலைவரான அகுங்கல பாபாவின் வீட்டிற்கு தீ வைக்கப்பட்டுள்ளது. காலி அகுங்கல பகுதியில் நிர்மாணிக்கப்பட்டு வந்த 2 மாடி வீடு நேற்று அதிகாலை ஒரு குழுவினரால் தீக்கிரையாக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தீ விபத்தில் வீட்டின் சமையலறை முழுவதும் சேதமடைந்துள்ளது. எனினும் தீ விபத்தினால் வீடு பாரிய அளவில் சேதமடையவில்லை என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். அகுங்கல பாபா மீது பல கொலைகள் மற்றும் போதைப்பொருள் கடத்தல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன. இந்த தீ விபத்து அந்த குழுக்களில் ஒன்றின் வேலையாக இருக்கலாம் என போலீசார் சந்தேகிக்கின்றனர். அகுங்கல பாபாவுக்கு பல எதிரிகள் உள்ளமையினால் இவ்வாறு சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இந்த தீ விபத்து தொடர்பாக இதுவரை யாரும் கைது செய்யப்படவில்லை. அகுங்கல போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. கண்டி உடுதும்பர தலகுனி பகுதியில் தாயொருவர் தனது 3 பிள்ளைகளுக்கு விஷம் கொடுத்துவிட்டு தானும் உயிரை மாய்த்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். 32 வயதான தாய் உயிரிழந்த நிலையில் பிள்ளைகள் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். 34 வயதான கணவர் 2 நாட்களுக்கு முன்பு உயிரிழந்துள்ளார். அவர் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார். இந்த நிலையில் 12, 10 மற்றும் 5 வயதுடைய 3 ஆண் பிள்ளைகளும் இரத்த புற்றுநோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எனினும் பிள்ளைகள் தற்பொழுது உடுதும்பர மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லை என போலீசார் தெரிவிக்கின்றனர். உயிரிழந்த பெண்ணும் மனநல பாதிப்பிற்காக சிகிச்சை பெற்று வந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. ஜெயவர்த்தனபுர கோட்டை மாநகர சபை பெண் உறுப்பினரான கர்ஷனி சந்திரவாணி முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஆகஸ்ட் 22ஆம் தேதி கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட்ட போது நீதித்துறையையும் நீதிமன்றத்தின் முடிவுகளையும் அவமதித்ததற்காக கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றப்புலனாய்வு துறையின் சிறப்பு புலனாய்வு பிரிவினரால் நடாத்தப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். ஜனாதிபதி மற்றும் அரசாங்கத்தை சங்கடப்படுத்தும் தவறான செய்திகளை பரப்பியதாகவும் சந்தேக நபர் மீது பல சந்தர்ப்பங்களில் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு துறையால் கைது செய்யப்பட்ட 46 வயதான சந்தேக நபர் நீதிமன்றத்தில் முற்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பாரம்பரியமான மாளிகைகளில் ஒன்றான மந்திரிமனையை பாதுகாக்க வேண்டியது அவசியம் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க வலியுறுத்தியுள்ளார். நேற்று முன்தினம் இடிந்து விழுந்த மந்திரிமனையை நேற்று மாலை நேரில் சென்று பார்வையிட்டதன் பின்னரே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட அமைச்சருடன் கலந்துரையாடி சின்னத்தை பாதுகாப்பதற்கான செயற்பாட்டினை முன்னெடுப்பதாகவும் பிமல் ரத்நாயக்க உறுதியளித்துள்ளார். யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைந்துள்ள மந்திரிமனை இடிந்து வீழ்ந்த பகுதியளவில் சேதமடைந்துள்ள நிலையில் இதனை பார்வையிடுவதற்காக அமைச்சர்களான பிமல் ரத்நாயக்க, ராமலிங்கம் சந்திரசேகரன் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் கருணைநாதன் இளங்குமரன், தொல்லியல் திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஜூஏ பந்துலஜீவ, தொல்லியல் திணைக்களத்தின் புனர்நிர்மாண உத்தியோகத்தர் கபிலன் ஆகியோர் சென்றிருந்தனர். இந்த நிலையில் குறித்த விடயம் தொடர்பில் தொல்லியல் திணைக்களத்தின் அதிகாரிகளுடனும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க கலந்துரையாடியுள்ளார். இதேவேளை வடக்கு கிழக்கில் தொல்பொருள் சின்னங்களை பாதுகாப்பதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுப்போம் என இலங்கை தமிழரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் நேற்று தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. மூளை செல்களை உண்ணும் நைஜீரியா போலேரே எனப்படும் கொடிய அமீபா தொற்று இந்திய மாநிலமான கேரளாவில் வேகமாக பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த ஆண்டில் மாநிலத்தில் சுமார் 70 பேர் இந்த நோய் தொற்று பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர்களில் 19 பேர் இறந்துவிட்டதாகவும் வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன.